கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் எஸ்ஐஆர் பணியில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதாக வாக்காளர்கள் புகார் எழுப்பி வருகின்றனர். மதுரை, மேலூர் தொகுதியில் முறையான படிவம் ஒப்படைத்து ஆவணமும் வைத்துள்ள வாக்காளர் பெயரே பட்டியலில் இடம்பெறவில்லை என்ற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. ரீசெண்டாக வந்த எஸ்ஐஆரில் என்னுடைய பேரை நீக்கம் பண்ணியிருக்காங்க. பிஎல்ஓ எனக்கு சைன் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் சைன் போட்டு வச்சுருக்கேன். இந்த இருக்குது அதனுடைய ஃபார்மு. நான் இப்போ தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். நைட் ஷிஃப்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கன்னு சொன்னால் நான் எப்படி போய் பார்க்க முடியும்? எனக்கு ஒரு ஆளுக்கு எப்படின்னா எவ்வளோ பேர் நீக்கம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சிரமமான விஷயம். நான் ஒரு ஆள் மட்டும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 15வது வார்டில் இது வரைக்கும் ஓட்டு போட்டுட்ருக்கேன். ஆனால் இப்போ நான் ரீசெண்டாக எஸ்ஐஆரில் இது பண்ணப்போ நிரந்தரமாக என்னை ஷிஃப்டட் அப்படின்னு சொல்லி எனக்கு ரீசன் கொடுத்து என்னோடதை பேரை நீக்கம் பண்ணியிருக்காங்க. நான் ஐடிபிஐ பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இதுக்காண்டி நேரம் செலவழித்து என்னால் போய் எதுவுமே இது பண்ணி பார்க்க முடியாது. எதுக்காண்டி என்னோடதை நீக்கம் பண்ணியிருக்காங்கன்றது இன்னும் எனக்கு சரியாக புரியலை. நான் இங்கே தான் இருக்கேன். பிஎல்ஓலாம் நேராக பார்த்து எல்லாமே பண்ணாங்க. ஆனால் எதுக்காண்டி ஷிஃப்ட்னு போட்டு என்னை நீக்கம் பண்ணியிருக்காங்கன்றது தெரில. ஆள் இருக்கிறவங்க இங்கேயும் வாக்கு வச்சுருக்காங்க, வெளியூர்லேயும் வாக்கு வச்சுருக்காங்க. அவங்கள 2 இடத்துலையுமே நீக்கியிருக்கிறாங்க. அங்கேயும் கேட்டால் அவங்களுக்கு வாக்கு இல்லை, இங்கேயும் இந்த பகுதியிலையும் கேட்டால் அவங்களுக்கு வாக்கு இல்லை. அப்படிங்கிற போது அவங்களுக்கு புதியதாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த முகாம் இப்போ போட்டிருந்தாங்க. சனி, ஞாயிறு 2 நாள் முகாம் போட்டிருந்தாங்க. அந்த முகாமில் அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இதில் அவங்களுக்கு ஓட்டு வருமாங்கிறது தெரியலை. சில பேருக்கு அவங்க வீட்டில் 3 பேர் இருக்காங்க. 3 பேரில் 2 பேருக்கு ஓட்டு வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஓட்டு வரல. இப்போ மனைவி வாக்கு இருக்கு, ஆனால் கணவர் வாக்கு அதில் இல்லை. சில இடங்கள்ல அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அண்ணனுடைய வாக்கு இருக்கு, தம்பி வாக்கு இல்லை. இது ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நாங்கள் பார்க்குறோம். இதை மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இது மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நாங்கள் கருதுவோம். வரக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் பொழுது இந்த மாதிரி தவறுகள் நடக்காத வண்ணம் தேர்தல் ஆணையம் இதை சரி செய்து வரக்கூடிய தேர்தல் எல்லாரும் நம்பகத்தகுந்த முறையில் தேர்தல் நடத்துறதுக்கு ஆவணம் செய்யுமாறு நாங்கள் பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கிறோம். 5 முறையாக ஓட்டு போட்டிருக்கேன். ஆனால் இப்போ அந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் கொடுத்ததில் என்னோட எல்லா அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன். என்னுடைய மனைவி, குழந்தை எல்லாத்துக்குமே வந்துருச்சு. எனக்கு மட்டும் ஓட்டு இடம் பெயர்ந்தவர்னு வந்திருக்கு. இது என்ன காரணங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு உண்டான காரணங்களை கரெக்டான முறையில் அதிகாரி வந்தவங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது விஷயமா நான் போய் நகராட்சியிலையும் போய் கேட்டேன். நகராட்சியில் கேட்டதுக்கும் இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. திடீர்னு எஸ்ஏஆரை 10 நாளில் போட்டு 10 நாளில் வேகமாக முடிக்கணும்னு சொல்லி இவ்வளவு வேகமாக முடித்ததில் இப்போ என்னுடைய ஓட்டு போயிருச்சு. இப்பொழுது வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுள்ளாங்க. அதில் 102ஆம் நம்பர் என்னோடய பூத்து. அதிலிருந்து 253 வாக்காளரை எவ்வித முன்னறிவிப்பு பாக நம்பர் 77 சேர்த்திட்டாங்க. இது எதன் அடிப்படையில் என்ன விவரம்னு யாருக்குமே தெரியல. இஆர்ஓவா என்னது மனு கொடுத்துருக்கோம். மேலும் என்னோட ஓட்டு, என் மனைவி ஓட்டும் 102 இருக்குது. என் மக ஓட்டு 77ஆம் பாகத்தில் போய் சேர்ந்துள்ளது. இது என்ன விவரம்? எப்படி எஸ்ஐஆருக்கு முன்னாடி செஞ்சாங்களா பின்னாடி செஞ்சாங்களான்னு ஒரே குழப்பமாக இருக்குது. எஸ்ஐஆர் பட்டியலுக்கு பிறதான எத்தனை வாக்குச்சாவடி எத்தனை ஓட்டுன்னு தெரியும். அதை பிரிக்காமே இவ்வளவு குழப்பங்கள் இருக்குது. இதை நான் புகாராக தெரிவிச்சிருக்கேன். அனைத்து அதிகாரிகளுக்கும் தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.